மக்களே ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ணேன் அப்படின்ட்டா, காலையில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஆலு பரோட்டா பண்ணேன். ஆலு பரோட்டா உடனே எப்படி பண்ணேன்னா, நைட்டு கொஞ்சம் ஆளுக்கு ஒரு ஆலு பரோட்டா பண்ணி கொடுத்த அந்த மசால் இருந்துச்சு. இப்போ பிள்ளைங்க கேட்டாங்க, நைட்டு ஒன்று ஒன்று தானம்மா சாப்பிட்டோம், நீங்கள் ஆலு பரோட்டாவே பண்ணி கொடுத்துருங்க, லஞ்சுக்கும் அதே கொடுத்துருங்கம்மா, நாங்கள் சாப்பிட்டுக்குறோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அவங்க குளிர் வந்துச்சுன்னா ஒன்று பிரெட் ஆம்லெட்டுங்க, இல்லைன்னாங்க ஆலு பரோட்டாங்க, இல்லைன்னா சப்பாத்தி, இல்லைன்னா சப்பாத்தியோட வந்துட்டு அந்த கிசான் ஜாம் வச்சுட்டு சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி சூடாக தான் சாப்பிடுவாங்க. மெயினாக வந்து பிரெட் ஆம்லெட் இருக்கும், அப்புறமா தலியா பண்ணுவோம், டிஃபன் ஐட்டம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் சூடாக அப்பைக்கப்பே பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். சாப்பாடு வந்துட்டு வேஸ்ட் பண்ணோன்னா அந்த குளிரில் வந்துட்டு பழைய சாப்பாடு சாப்பிட முடியாதுங்க இல்லைங்களா. ஆனால் சாப்பாடையும் ரீஹீட் பண்ணி சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல். நமக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குது, மக்களுக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி அதிகம் சாப்பாடு வைக்க மாட்டோம். சாப்பாடு வச்சேன் அப்படின்னா சின்ன ஒரு அளவுக்கு சின்ன குக்கரில் வச்சு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கணும். பிள்ளைங்க வந்து சாப்பாடே தோண மாட்டேங்காங்க, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிறாங்க. அதனாலங்க நாங்கள் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டோம், ரவா கிச்சடி பண்ணிக்கிட்டோம். அதனால் பசங்களாம் அனுப்பிச்சி விட்டுட்டு தான் பண்ணோம். ஏன்னா சாட்டர்டே அப்படின்றதுனால பிள்ளைங்க வந்துட்டு காலையிலே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து சாட்டர்டே சண்டே எப்படியுமே லீவு. அதனால் நாங்கள் மெதுவாக தான் பண்ணிக்கிட்டோம். இந்த நைட்டு வச்ச ஆலு இது இருக்குது, கொஞ்சம் மசாலு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தது போக, சரி ஒரு வேளை ஈவினிங் வந்து கேட்டால் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாருங்கள், லஞ்சுக்கு வந்துட்டு சாதம் வச்சாச்சு. சாதம் வச்சுட்டு 2 முட்டையும் வேக வச்சு ஹாட் பாக்ஸில் சாதத்தை போட்டு வச்சாச்சு. சாப்பாட்டுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு புளிக்குழம்பு வச்சேங்க. எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிடுவேன். என்னமோ எங்கள் ஹஸ்பண்டு சொன்னாங்க, நீ என்ன வைக்கிறியோ அதே நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல, புளிக்குழம்பு ரொம்ப புளிப்பெல்லாம் இல்லை, நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு, சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு. அப்புறம் பாருங்கள், நான் கருப்பு சென்னா பச்சை பயிறு ஊற போட்டு ஆட்டி வச்சில்ல, அது புளிச்சிருந்தா நான் காலையில் ஆலு பரோட்டா போட்டிருக்க மாட்டேன், அது புளிக்கலை. இப்போ பாருங்கள், மதியமும் இல்லாமல் ஈவினிங்காகவும் இல்லாமல் 2 கட்டம் டைம் சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் புளிச்சு வந்திருக்குது. பட் கீழே கொட்டலை. சரி வாங்க மக்களே, நைட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு தோசை இருக்கும், தோசையோ ஆப்பமாவோ எப்படியாலும் ஊற்றிக்கிறலாம். பாருங்கள், நல்லா வெள்ளை வெளேர்னு சூப்பராக புளிச்சு மேலே அப்படியே ததும்ப நிற்கிது பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த குளிருக்கு வந்துட்டுப்பா மாவு அரைச்சி வச்சோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் ஆகும். இப்போ இன்னும் ஜாஸ்தி குளிர் வரல, பட் இருந்தாலும் நேற்றைக்கு அரைச்சி வச்ச மாவு இன்றைக்கி புளிச்சிருக்குது. அந்த மாதிரி தான் ஆகும். இன்னும் டைம் ஆக டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் கூட ஆகும். நாங்கள் என்ன பண்ணுவோம், மாவை ஆட்டினது உப்பு போட்டு கலக்கி சுடுதண்ணி மேலே